ஸோ காய்ஸ், இதுக்கு முன்னாடி வந்து ரேபிட் அண்ட் ஷீப் ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா, மணவனூர் ரேபிட் அண்ட் ஷீப் ஃபார்ம். ஸோ அதுக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த லேக் இருக்குது. ஸோ இந்த லேக்கில் பார்த்திங்கன்னா பல படங்கள் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு தமிழ்நாடு அண்ட் சுவிட்சர்லாண்டு சொல்கிறாங்க. ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம் காய்ஸ். இப்போ வந்து நாங்கள் மணவனூர் லேக்குக்கு வந்திருக்கோம். ஸோ உள்ளே என்ட்ரு பண்ணோன்னா டிக்கெட் வாங்கிட்டோம். நாங்கள் வந்து 2 பெரியவங்க ஒரு சின்னவங்களுக்கு டிக்கெட் வாங்கிட்டோம். இங்கே ஸ்டில் கேமரா இந்த அப்புறம் வீடியோ கேமராக்கெலாம் டிக்கெட் வாங்குறாங்க. அதையும் வாங்கிட்டு அங்கே உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நிறைய கேன்டீன்ஸ்லாம் இருக்குது. உங்கள் டின்னரில் உங்கள் லஞ்சு ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கலாம். பாருங்க கேன்டீன் இங்கே ஒரு சின்ன ஸ்டால் மாங்காய் வெள்ளரிக்காய் எல்லாம் இருக்குது. நம்ம வந்து இப்போது மணவனூர் லேக் என்ட்ரு பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு எக்கோ ஹட்னு போட்டிருக்கு. ஸோ இந்த ஹட்டு வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பழைய வேஸ்ட் பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் பாட்டில், அந்த பாட்டில் வச்சு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பில்டிங்கை. பாருங்கள், ஒரு சின்ன ப்ரூஃப் ஃபுட் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. பிளாஸ்டிக் பாட்டில் தெரியுதா? ஸோ இந்த பில்டிங் வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாட்டிலையே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த லேக்கை ஃபுல்லாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ உள்ள டிக்கெட் வாங்கும்போது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் இருந்தார். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸோட வண்டி நிற்கிது. இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே பார்க் இருக்குது. கிட்ஸ் எல்லாம் விளையாண்டுருக்காங்க. இப்போது மேலே ஏறி வந்துட்டோம். என் பொண்ணு முடியலங்கிறா. பட் அந்த அளவுக்குலாம் மோசம்லாம் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கச்சே வரலாம். இப்போ மேலே ஏறி உள்ளே வந்துட்டோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் இருந்துச்சு, கொஞ்சம் பார்க்கும் இருந்துச்சு. கொசுரி இருக்குதா? எங்கே போகல மருந்தியா? అక్కడ ఉంది మరికి. అక్కడ ఉంటే స్టాప్ చేశారు. పెట్టుకో. కమాండాలి చెప్పి నోరు మేము పుల్లబుచ్చి వచ్చేసాను. ஃபைனலாக தமிழ்நாடு இன் சுவிட்சர்லாண்ட் மணவனூர் லேக் வந்துட்டோம். ஸோ வந்தோடனே பாருங்கள், வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. வந்தோடனே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே இடம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நடந்து வந்துட்டோன்னா இடமே வேறு லெவலில் இருக்கும், ஃபீலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த லேக்லேருந்து தான் நிறையா படம் ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்பாட்டை பார்த்துக்கோங்க. என் டாட்டை உட்காந்துருக்கா பார்த்தீங்களா, இந்த உட்டு மேலே இருந்து கூட ஒரு சாங் ஷூட் போயிருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே கொடைக்கானல் அப்படின்னா பார்த்திங்கன்னா குணாகியா மட்டும்தான் தெரியும். ஸோ அதை தாண்டி இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான இடம் இருக்குது. இங்கே தான் பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல், ரஜினி முருகன், அப்புறம் இன்னும் 2-3 படத்தோட சாங் ஷூட்லாம் இங்கே எடுத்திருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம். பாருங்கள், இதை வந்து தமிழ்நாடு மீன் சுவிட்சர்லாந்து சொல்கிறதுல தப்பே கிடையாது.
பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன் பாருங்கள். இங்கே வந்து ஜிப்லைன் கூட இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டென்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே ஏறி போனீங்கன்னா அங்கே இருந்து ஜிப்லைன் இருக்குது. ஸோ இந்த மன்னவனூர் லேக்கில் பார்த்தீங்கன்னா பரிசலும் இருக்குது, கயாக்கிங்கும் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் வாங்கணும், இன்க்ளூடிங் ஹார்ஸ் ரைடிங். இங்கே கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் இருக்குது. கேஸ் அங்கே போகிறவங்க ஒருத்தங்க வந்து ஸ்கை ரைட் போயிட்டுருக்காங்க. மன்னவனூர் லேக்கோட வியூவு இதுதான். நம்ம வந்த பாதை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். கைஸ், நீங்கள் இன்றைக்கி பார்த்த மன்னவனூர் லேக்கோட விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடி நீங்கள் பார்த்தது மன்னவனூர் ஷீப் அண்ட் ராபிட் ஃபார்ம். அதில் பேக் சைடு தான் இப்போ இந்த லேக் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா படத்தோட ஷூட்டிங்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனிக்காக இருக்குது. அண்ட் அந்த ஹோல் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டின் சுவிட்சர்லாண்டுன்னு சொல்கிறாங்க. கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.